அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வத்தல். நிறைய காயில் நம்ம நிறைய வத்தல்லாம் போடலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் போட சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காயில் அருமையாக இருக்கும். கரகரன்ட்டு அவரைக்காயில் போடுவாங்க. எல்லா இதுலேயும் எந்தெந்த காய் இருக்கோ அந்த பச்சை காயில் நம்ம சில காயில் அவரைக்காயில் போட ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. அந்த சீசனில் போட்டு வச்சு இங்கே பாருங்கள், நல்லா முத்தின வெண்டைக்காவாக எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பிட்டு அதை நல்லா தொடச்சிக்கோங்க. நல்லா ஒரு காட்டன் தான் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பாம்பெல்லாம் எடுத்து போட்டுருங்க, கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வெண்டைக்காவை எப்படி நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள், பொடி பொடியாக நல்லா. அப்புறம் மோர் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா அதில் உப்பை போட்டு கொஞ்சம் இந்த வெண்டைக்காவை ஊற போட்டுக்கோங்க. நல்லா ஊற போட்டு நம்ம கொஞ்சம் உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறி அந்த கலக்கிட்ட ஒன்று நம்ம வெயிலில் நல்லா காய வைங்க. மாதிரி நல்லா காய வைங்க. ஒரு 2-3 நாள் நல்லா காஞ்ச அப்புறம் சாயந்தரம் காஞ்ச அப்புறம் மறுபடியும் அந்த மோர்லேயே போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் மறுபடியும் காய வைங்க. இந்த மாதிரி 2-3 நாள் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா அந்த மோர் எல்லாமே இதில் இழுத்துரும். அப்புறம் நல்லா காஞ்சிச்சுன்னா கோல்டன் கலர் வரும். இங்கே எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்லாம். நமக்கு விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது. நல்லா மூளை ஞாபக சக்தியெல்லாம் வரும். நல்லா புத்துணர்ச்சி வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்மளோட செரிமானத்துக்கு இது நல்லது. மலச்சிக்கலை போக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லாம் வெண்டைக்காய் வத்தல்லாம் போடுங்க. சீசனில் கிடைக்கிற சீசனில் இதெல்லாம் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், அவரைக்காய் வத்தல் எல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வத்தல்லாம் நம்ம வத்த குழம்பு, சாம்பார் அதிலெல்லாம் நல்லா பொரிச்சு நல்லா போடலாம். வெறுமையாக சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பாய் பாய். நல்லா எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன காயும் நல்லா எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. கஞ்சியெல்லாம் ஒரு டிப்ஸ் பாருங்கள். சாதம் வடிக்கிற கஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள், வடித்து இதுங்கன்னா அதில் பனங்கள் கண்டு போட்டு நல்லா குடிங்க. ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு.